என் நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆமாங்க, நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக இருக்கட்டும், தன்னுடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போது இந்த லைனை சொல்லி தான் ஆரம்பிப்பார். இதை ஒரு மந்திர சொல்லுனே சொல்லலாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? விஜயோட வாய்ஸ்ல இந்த லைனை கேட்கறதுக்காகவே மக்கள் வந்து காத்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. அவரும் அந்த சொல்ல உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்றதுனால தான் அந்த வரிகளுக்கு ஒரு பெரிய சக்தியே வந்திருக்கு. சரி, முதல்ல நம்ம விஜய் எந்த மேடையில இந்த லைனை வந்து சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். மூவிஸோட லிஸ்ட் எடுத்து அது மூலியமா போலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன். எல்லா மூவிஸ் லிஸ்ட்டையும் எடுத்தேன், எல்லா ஆடியோ லான்ச் லிஸ்ட்டையும் எடுத்தேன். சரி, எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியால நடந்துச்சு. அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த லைனை சொல்லும் போது மக்கள் ஆரவாரத்துடன் என்னென்ன பண்றாங்க, எவ்வளோ உற்சாகமா இருக்காங்க, அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றேன். இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் நடந்துச்சு. விஜய் அவர்கள் நடந்து வந்து மைக்கு கிட்ட வந்த உடனே மக்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா ராசா யாருப்பா நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து உற்சாகமா அவரை வந்து வரவேற்றாங்க. யாரு சாமி நீங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும். மலேசியா மக்கள், மலேசியா தமிழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்பா என்ன சவுண்டு! பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்து ஒரு இங்கிலீஷ் சிங்கர்ஸோட மியூசிக் கான்சர்ட்டு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனால் ஒரு தமிழ் படத்துக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இல்லைங்க, இது மலேசியாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்காக தாங்க. அதுவும் அவர் அந்த என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ கத்துறாங்க பாருங்களேன். என்ன சவுண்டா சாமி! இந்த டெசிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதெல்லாம் எகிரிட்டு இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, லியோவோட சக்ஸஸ் மீட். என் நெஞ்சில் குடியிருக்கும். எனது அன்பான நண்பா நண்பிகள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அவர் எப்பயுமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். இந்த காக்கா கழுகு இதை பற்றி நம்ம சொல்லவா வேணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் இன்டென்சிட்டி இருக்குது. மக்களோட ஆரவாரம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வாரிசு ஆடியோ லான்ச் ஆரம்பிப்போமா? சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும். எனக்கு அன்பான நண்பா நண்பிகள், வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து நம்முடைய மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுங்க. இது வந்து கோவிட் டைமில் வந்தனால வந்து ஒரு சின்ன க்ளோஸ்டு ரூமில் நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக வந்த மக்கள் வந்து அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லும் போது எப்படி கத்துறாங்க பாருங்கள். இன்டென்சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான நண்பா நண்பிகள், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது நம்ம பிகிலு விசில் போடு. எப்பயுமே நடிகர் விஜய் வந்து ரசிகர்கள் ரசிகைகள் நண்பா நம்பிகள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாரு. இதுல வந்து கொஞ்சம் அடிஷ்னலா வந்து வந்திருக்கும் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகாவும் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, என் நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் அப்படின்னு ஒரு சாங்கே இருக்கும். ஸோ அதையும் நம்ம விஜய் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும் இந்த சாங். என் நெஞ்சில் குடியிருக்கும். எனது அன்பான புள்ளிங்களுக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து நம்முடைய மெர்சல் ஆடியோ லான்ச்சுங்க. வணக்கம் நண்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி கத்துறாங்க பாருங்க.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. அடடா, இதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் அவர் சொல்லாமல் விட்டுட்டாரு. இது வந்து பெரிய ஆடியோ லான்ச்சு. இதில் விஜயும் அட்லியும் இணைஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணாங்க. படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடடா, நம்ம ரொம்ப முன்னாடி போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கார் படத்தை வந்து விட்டுட்டோம். அதை ஏன் விட்டேன்னு உங்களுக்கே இப்போ புரியும். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி. பார்த்தீங்களா, என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அவர் வந்து கொஞ்ச நாளாக சொல்லாமல் விட்டுட்டாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருக்காரு. அதையும் அவரே வந்து சொல்கிறாரு, கொஞ்ச நாளாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அதனால் வந்து சொல்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து கத்தி ஆடியோ லான்ச்சுங்க. கத்தி படம் ரிலீஸ் ஆனப்போ நிறையா பிரச்சனைகள் வந்தனால அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனைகளை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவரோட ஸ்பீச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட உரையை வந்து முடித்தார். அதாவது பரபரப்பான ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அழகாக நடத்தின ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும், காவல்துறையினருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். இது நம்ம நண்பன் ஆடியோ லான்ச். இது வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இது வந்து அவுட்டோரில் நடந்துச்சு. ஸோ நிறையா கூட்டம் வந்திருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து ஆரவாரத்துடன் வந்து அதை கொண்டாடுறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து வேலாயுதம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2011 தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து மதுரையில் நடந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், இது வந்து சுறா ஆடியோ லான்ச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஆடியோ லான்ச் இல்லைங்க. இது வந்து விஜயோட மக்கள் இயக்கம். விஜய் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பேசினார். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்தின என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும். இது வந்து வேட்டைக்காரன் படம் ஆடியோ லான்ச். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள். எல்லா ஆடியோ லான்ச்சு, மூவிஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். நான் நினச்சேன் வேட்டைக்காரன் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கிடையாது. விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து நடத்துனாங்க விஜய் பர்த்டே அன்னைக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை கூட வந்து டெக்கரேட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூரில் வந்து சுற்றிட்டு வந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் தான் விஜய் வந்து முதல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை வந்து அட்ரஸ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு விஜய் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த எம்வி புக் பேங்க் விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்ல அவருக்கு இன்னொரு பட்டத்தையும் நம்ம கொடுத்துடலாம். என்ன பட்டம்னு கேக்குறீங்களா? கிங் ஆஃப் கோலிவுட். எப்படி இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், எங்கள் அப்பாவுக்கும், பிரகாஷ் ராஜ் சார் அவர்களுக்கும், வந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும், என் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன
அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு அதை திருப்பியும் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து அதை எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மக்களுக்காக நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ ஆர்ஜே அசோக் சைனிங் அவுட்.